புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த 40 இராணுவ வீரர்கள். என்னடா நானும் இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம். அப்படித்தான் எங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. எது நடந்தாலும் அது பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்ட நிகழ்வு எதுவாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு பொதுவாக பயிற்றுவிக்கப்பட்ட அந்த வார்த்தை அப்படின்றது இராணுவ வீரர்கள். அது எதுவாக இருந்தாலும், அது உள்நாட்டில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மோதல்கள், அந்த மோதல்களில் உயிரிழக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள், அதே போல் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினர், தேர்தல் சமயங்களில் பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் சென்று அங்கு வாக்குச்சாவடிகளை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில், அது மலை கிராமமாக இருந்தாலும் ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வசதிகளை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், நேர்மையாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்களும் எங்களை பொறுத்தவரையில் இராணுவ வீரர்கள் தான்.